திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்தி 5 கோடிக்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக தம்பதி மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வசூல் வேட்டையாடி பண மோசடி அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? திருவண்ணாமலையை அடுத்த ஆண்டாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான உண்ணாமலை. இவர் இசுக்களி காட்டேரி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவர் செல்வம் இராணுவத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இவர்கள் இருவரும் ஏலச்சீட்டு மற்றும் தீபாவளி சீட்டு நடத்துவதாக கூறி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசூல் வேட்டை நடத்தியதாக கூறப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை பல்வேறு பிரிவுகளில் ஏலச்சீட்டு நடத்தி கோடிக்கணக்கில் வசூல் செய்துள்ளனர். மேலும் 500க்கும் மேற்பட்டவர்களிடம் மாதம் 1000 மற்றும் 1200 ரூபாய் வீதம் தீபாவளி சீட்டும் பிடித்துள்ளனர். தீபாவளி சீட்டு கட்டுபவர்களுக்கு 1/4 பவுன் தங்கம், 20 கிராம் வெள்ளி, இனிப்பு, காரம், மளிகை பொருட்கள், பட்டாசு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என ஆசை வார்த்தை கூறி வாடிக்கையாளர்களிடம் பணத்தை பெற்றுள்ளனர். இதேபோல் ஏலச்சீட்டு கட்டுபவர்களுக்கு ஆன்லைனில் முதலீடு செய்ய குறிப்பிட்ட மாதங்களில் இரட்டிப்பு பணமாக தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இவ்வாறு 700க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து 5 கோடிக்கு மேல் பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. தற்போது பணத்தை திருப்பி கேட்பவர்களுக்கு பணம் கொடுக்காமல் கணவன் மனைவி இருவரும் தட்டி கிடைத்து வந்துள்ளனர். ஏலச்சீட்டில் ஏலம் எடுத்தவர்களுக்கும் பணம் கொடுக்காமல் பலமுறை அலைக்கழித்து வந்துள்ளனர். தீபாவளி ஃபண்டு கால் காசு சீட்டு வந்து ஒரு 500 பேர்கிட்ட ஒரு மாதம் 1100 வீதம் 12 மாதம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒருத்தர் கூட எதுவும் கொடுக்கல. அவங்களும் 500 பேர் எல்லாருமே ஒரு 4 பேர் நாங்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டோம். அந்த அம்மா ஒரு பாப்பா ஒன்று 80 சீட்டு கட்டிச்சு. அது போயிட்டு கேட்கும்போது நீ எங்கே போறிய போ, என்ன பண்ணுறிய பண்ணு அப்படின்னு அந்த அம்மா மருந்து குடிக்க போயிடுச்சு. அப்புறம் நாங்களாம் அங்கேருந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி இது பண்ணோம். அப்புறம் எந்தெல்லாம் வந்து 36 லட்சம் எடுத்த அண்ணாலாம் கூட உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் இப்போ பெட் இருந்துட்டு வந்தேன். நானும் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் ஆகி போச்சு. அந்த அம்மா வந்து நான் போய் கேட்டேன் நேராகவே, என்னம்மா அந்த மாதிரி கேட்டதுக்கு நீ எங்கே போறியோ போ, என்ன பண்ணுறியோ பண்ணு, என் கையில் கெச்சா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் எங்களை மிரட்டுது, எல்லாம் இது பண்ணுது. 2 மாதம் பார்த்தோம். ஒரு நாள் நேராக கேட்டதுக்கு நீ எங்கே என்ன பண்ணுறிய பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எஸ்பி ஆஃபீஸில் வந்து நாங்கள் கேஸ் கொடுக்கலான்னு நாங்கள் கிராம ஜனம் எல்லாருமே மொத்தமாக வந்திருக்கோம். கடந்த 6 மாதங்களாக சீட்டு பணமும் தீபாவளி ஃபண்டும் தராததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் நேரில் சென்று பணத்தை தரும்படி கேட்டுள்ளனர். அப்பொழுது வாடிக்கையாளர்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. சார், இதில் வந்து பல விதமாக சீட்டு விட்டுருக்காங்க சார். 1 லட்ச ரூபா சீட்டு, 2 லட்ச ரூபா சீட்டு. இந்த சீட்டில் எல்லாமே அவங்க மொதல் சீட்டு எல்லாமே எடுத்துடுறாங்க சார். எடுக்காதவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒருத்தருக்குள்ள ஊரில் வந்து ஒரே அடிதடியாக இருக்குது சார். இதன் அடிப்படையில் ஒரு ஜாமீன் போடுற எனக்காக அவர் வண்டி வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அந்த வண்டி எடுத்துன்னு வந்ததுக்காக நேற்று ஃபுல்லாக என்னை வந்து கொலை மிரட்டல் மாதிரி விட்டுருக்காங்க சார். நீங்கள் அந்த வண்டியில் எடுத்துன்னு வந்து விடலனாக்கா அந்த வண்டியோட போயிட்டீங்க, உங்களுக்கு 1 ரூபா கூட தர முடியாது, நீங்கள் எங்கே போய் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆர்மி, அந்த அடிப்படையில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப கொலை மிரட்டல் வர்றாங்க. எங்களுக்கு ஒரே பயமாகவே இருக்குது சார். அதாவது நான் எதிர் வீடு சார். நான் எங்கள் சமுதாயத்தை கூடன்னு சொன்னேன் சார். ஒன்றா சேர்ந்து அவன் மாநிலத்துக்காக போட மாட்டான், ஆரம்பியாக வச்சு வாழ மாட்டான், போகாத சொன்னேன் சார். நைஸ் பண்ணி நான் ஒரு பணம் வளர்த்து சொல்லிட்டு 3 லட்ச ரூபா வாங்கி மாட்டாங்க சார். இதுதான் சார் ஒன்று 3 லட்சம் சார். என் பொண்ணு நகை வச்சு பணம் வட்டி வாங்கி கொடுத்தோம் சார். அது வாங்கி போச்சு, என் சமுதாயம் வாங்கி போச்சு. நான் சாப்பாட்டு சார் தடுமாறி பிச்சை நிலமா ஆகிட்டோம் சார். தீபாவளி சீட்டு பொருட்களை தீபாவளி முடிந்த பின்னரும் தரவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். ஆன்லைனில் போட்டு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க சார். 1.5 லட்ச ரூபா ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க சார். இப்போ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். 15 நாளில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். எனக்கு தெரியாது சார். எங்களை விட நிறைய பேர் கொடுத்து ஏமாந்துக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு தெரியும். கூலி விற்று சம்பாரிச்சு நீ ஏமாற்றி அப்பாப்பி 20,000 30,000 50,000 2.5 லட்சம் எனக்கு கொடுக்கணும் ஐயா. கேட்டால் நான் மெட்ராஸுக்கு போகல 6 மாதத்தில் கொடுத்துறோமா அப்படின்னு சொன்னேன். ஒன்று ஏமாற்ற போகிறேன்னு சொன்னேன் ஐயா. என்கிட்ட உண்மையே சொல்கிறேன், நான் கொடுக்கணும்னு கொடுக்கல. எப்படின்னா எனக்கு வர வச்சு என்னால் நான் வேலை செஞ்சு பாய்க்க முடியாது. பசங்களும் சாப்பாடு போட மாட்டாங்க. எனக்கு 2 பேரும் மெட்ராஸ் தாங்க, எல்லாம் வாடகை கொடுத்தா நாங்கள் நிலமெல்லாம் விற்றுட்டு போயிட்டோம். இதான் உண்மை. அம்மா நாய்ஸ் பண்ணி என்கிட்ட வாங்கடா ஐயா, சத்தியமாக சொல்கிறேன். ஆளே இல்லையா மெட்ராஸ்ல வந்து பார்த்தா, கொலடிமா நான் கொலடி எங்கள் அம்மா விடு
கொலடிமா அவனுக்கு கொடுத்துட்றேன், நான் ஏமாத்த மாட்டேன், ஏமாத்துறவங்கிட்ட கொடுத்தேன், என்லாம் கொடுக்க மாட்டேன், என்லாம் கொடுக்க மாட்டேன், இப்படி அழிச்சு வச்சு வாங்கினேன் ஐயா. இதெல்லாம் உண்மை. இந்நிலையில் கடந்த மாதம் கிராமத்தில் இருந்த வீடு மற்றும் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை தங்களது உறவினர்களிடம் விற்றுவிட்டு தம்பதி இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். செய்வதறியாது திகைத்து போன கிராம மக்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புதன்கிழமை நேரில் சென்று கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். அரசு பள்ளி ஆசிரியை, இராணுவத்தில் பணிபுரியும் கணவர் ஆகிய இருவரும் சீட்டு நடத்துவதாக ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கில் பொதுமக்களிடம் பணத்தை வசூலித்துவிட்டு தலைமறைவான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.